ஸோ இந்த வாரம் வீக்லி டாஸ்க் வந்துருச்சு. அது ஒரு பயங்கரமான ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் நான் ஸ்டாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 டீமாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல வந்து கிச்சன் டீம். அந்த கிச்சன் டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு முக்கியமான 5 லேடீஸ் வந்து கிச்சன் டீமுக்கு வந்துட்டாங்க. பார்வதி, கனி, சாண்ட்ரா, திவ்யா அண்ட் ஒன் மோர். இவங்க எல்லாருமே வந்து கிச்சன் டீம் வந்துட்டாங்க. இது எப்படி இதாக போகுது அப்படிங்கிறது தெரில. கண்டிப்பாக சண்டை தான் வரும். வியானா. அதுக்கு அடுத்த டீமில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் டீம். அதில் வந்து விக்ரம், சுபிக்ஷா, கமருதீன், கெமி அண்ட் பிரஜன். இந்த 5 பேரும் க்ளீனிங் டீம் வந்திருக்காங்க. அடுத்து வந்து டாய்லெட் க்ளீனிங் டீம், வாஷ்ரூம் டீம். அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அமித், கானா வினோத், அரோரா, சபரி, ரம்யா, எஃப்ஜே. இவங்க எல்லோரும் இருக்காங்க. ஸோ 3 டீமாக பிரிச்சுட்டாங்க. இந்த 3 டீமில் எனக்கு தெரிஞ்சு கிச்சன் டீம் வந்து தரையில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருக்கு வந்து ரெட் கார்பெட் விரித்தாங்க. கனியை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. சாண்ட்ராவையும் தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் சாண்ட்ராவுக்கு வந்து சுபிக்ஷா வந்து கால் அமைக்கி விடுறாங்க. க்ளீனிங் டீமில் உள்ளவங்க கால் அமைக்கி விடுறாங்க. அதே மாதிரி டாய்லெட் க்ளீனிங்கில் உள்ளவங்களுக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்வதி வந்து அரோராவுக்கு ஊட்டி விடுறாங்க. கமருதீன் பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ இப்படி குட்டி குட்டியாக நிறையா ஹிண்ட்ஸ் இருக்குது இந்த இதில். இது என்ன மாதிரி டாஸ்க் அப்படிங்கிறது புரியல. என்டர்டெயின்மெண்ட் வந்து நான் ஸ்டாப்பாக இருக்கணும். யார் வின் பண்ணுறாங்களோ அந்த டீமில் உள்ளவங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. விக்ரம் தான் டாஸ்க் லெட்டர்லாம் ரீட் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெருசாக செட்டிங்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ராஜாராணி டாஸ்க்கு, அந்த டாஸ்க்குக்கெல்லாம், ஹோட்டல் டாஸ்க்குக்கெல்லாம் நிறைய செட்டிங்ஸ் இருந்தது. ஸோ ஸ்டார்ட் ஆக லேட் ஆச்சு. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை